இன்றைய தினம் இந்த வருடத்தின் இறுதி மாவட்ட ஒருங்கமைப்பு குழு கூட்டம் திருவண்ணாமலை மாவட்ட செயலகத்தில் நடந்தது. குறிப்பாக இதன் தவிசாளர் என்ற வகையில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மிகவும் சிறப்பாக இந்த கூட்டத்தை நாங்கள் ஒருங்கமைத்திருப்பதாக பலர் நமக்கு அறிய தந்திருக்கிறார்கள். நாங்கள் சந்தோஷப்பட வேண்டியிருக்கிறேன். இந்த கூட்டத்திலே மாவட்ட அரசாங்க அதிபரும் இதுபோன்று நிர்வாகிகளின் சார்பில் கிழக்கு பிரதான செயலாளரும் மேலும் திட்டமிடல் பணிப்பாளரும் ஒன்றாக ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். சிறப்பான விடயம். அதுபோன்று இந்த கூட்டத்தில் கௌரவ ஆளுநர்களும் நமது சக பாராளுமன்ற உறுப்பினர்களாக கௌரவ ரோஷாக் அக்னிமன சோழர் அவர்களும் கௌரவ இம்ரான் மாரூஃப் அவர்களும் பங்கெடுத்திருந்தார்கள். அதையும் செய்திருந்தோம். மேலும் இந்த கலந்துரையாடலில் இந்த கூட்டத்தில் பல்வேறு பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய, மீன்பிடி, கல்வி, போக்குவரத்து, அதுபோன்று நமது நீர்ப்பாசனம், அதுபோன்று பல்வேறு தரப்பு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்று பேசுகிறோம். குறிப்பாக இந்த மாவட்டத்தில் பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. மேலும் அதாவது மத்திய அரசுக்கும் மாகாண அரசுக்கும் இடையிலான சரியான ஒருங்கமைப்பும் கடந்த காலங்களில் இடம்பெறாமை ஒரு குறைபாடாக இருந்தால் ஆகவே நாங்கள் இதனையும் சிறப்பான வகையில் நாங்கள் நெறியாய்வு செய்வதற்காக நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கௌரவ ஆளுநர் அவர்களது தலையீடு தேவைப்படுகிறது. கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உண்மைக்கும் அவ்வாறான நபர்கள் கூட இந்த மாதிரி கூட்டங்களில் பங்கெடுத்திருந்தாலும் பல்வேறு தரப்பட்ட பின்னடைவுகளைத்தான் நாங்கள் மாவட்ட ரீதியில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அவை இந்த வேலையிலே நாங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு புதிய ஒரு ஆரம்பம். குறிப்பாக கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமை தொடர்பாக அதிருப்தியை பலர் தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் நாங்கள் ஒன்றை கூற விரும்புகின்றோம். இது ஒரு புதிய ஆரம்பம். அந்த காலத்தில் அதிகாரிகளுக்கு செய்ய முடியாத அளவிற்கு அவர்கள் சிறப்பான சேவையை வழங்க முடியாத அளவிற்கு அவர்களுக்கு அரசியல் அழுத்தங்கள் இருந்தன. ஆனால் அது இனிவரும் காலங்களில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியின் ரீதியிலே அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் மிகவும் உறுதியான தீர்மானத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த வகையிலும் நாங்கள் அரசியல் தலைவர்களை நாங்கள் மேற்கொள்கிறோம். மேலும் இந்த விடயம் தொடர்பாக இந்த கூட்டத்திற்காக நாங்கள் ஊடகத்தையும் இந்த முறை அனுமதித்திருக்கின்றோம். குறிப்பாக கடந்த 3 வருட காலங்களாக ஊடகம் அனுமதிக்கப்படவில்லை என்கின்ற அந்த குற்றச்சாட்டு பலவலாக முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே நாங்கள் இதற்கான தீர்வினை நாங்கள் வழங்கி ஒரு வெளிப்படைத்தன்மையுடனான ஒரு கூட்டத்தை நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம். ஆகவே நிச்சயமாக இந்த விடயத்தை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் அனைவரதும் ஆதரவு தேவை. ஆகவே இந்த வேலையிலே நாங்கள் அனைவரதும் ஆதரவினை நாங்கள் வேண்டியிருக்கிறோம்.